பாஸில் ஃபேனுன்னு பார்த்தீங்கன்னா எனக்கு யாரை சொல்கிறது எப்பா ஃபேன் ஆகுற மாதிரி அங்கே யாருக்கு அவ்வளோ ஒர்த்தே இல்லைப்பா. யாருக்கும் இங்கே நீ வேணால் யார்கிட்ட வேணாலும் போய் கொஸ்டின் கேளுங்க. பிக் பாஸில் உனக்கு யாராவது ஃபேன் இருக்காங்களா அப்படின்னா எவ்வளோ எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு அடித்து வெளியே துரத்திடுறாங்களா அப்படின்னு தான் கேட்பாங்க. ஏன்னா மக்கள் செம்ம காண்டில் இருக்காங்க. ஃபஸ்ட்டு டே 1லேருந்து ஸ்டார்ட் ஆகி எல்லாம் ஃபைட்டாக தான் நடந்துட்டுருக்கு. அங்கே இன்ட்ரெஸ்டிங்காக எதுவுமே பண்ணவே இல்லையே. வேறு என்ன இருக்குது? நானாக ஃபேன் பேஜ்லாம் எனக்கு யாருமே இல்லை. சுத்தமாக பிடிக்கல. நல்லாவே இல்லை. அது பிக் பாஸ் மாதிரியே இல்லை. இத்தனை சீசனில் லைக் 8 சீசன்ஸ் நடந்திருக்கு. அதில் இந்த சீசன் இருக்கிறதுலே ரொம்ப ஒஸ்ட். எனக்கு தெரிஞ்சு இந்த சீசன் 9 ஏன் ஷோ வச்சிருக்கான்ற ஒரு கேள்விக்குறி தான். எதுக்கு அந்த ஷோன்ற டேலண்ட்டே இல்லாத பர்சனத்துக்கு பிக் பாஸ் ஷோக்குள்ளே போட்டு விடுறாங்க. இன்ஸ்டாகிராமில் ஒரு 1 மில்லியன் ஃபாலோவர்ஸ் வச்சுருந்தா அவர் வந்து அந்த ஷோக்குள்ளே இருக்கலாம். எனக்கு தெரிஞ்சு விஜய் டிவி இந்த ஷோ வந்து ப்ரொமோட் பண்ணோன்னா டிஆர்பி ஏற்றுறதுக்கு வேணால் அந்த ஷோ வந்து அவர் வைக்கலாம். இது நாட்டுக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம். என்ன கேட்டிங்கன்னா ஃபஸ்ட்டு சீசனோ செகண்ட் சீசனோ லாஸ்ட் சீசனோ இது என்ன ஒரு வீட்டுக்குள்ளே எல்லாத்தையும் போட்டு அடக்கி வச்சுட்டு இந்த மாதிரி ஒரு ப்ரோக்ராம் இந்த நாட்டுக்கு கலாச்சாரத்துக்கு தேவையே இல்லாத ஒரு ப்ரோக்ராம்.